ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாகம் உள்ளவராக இருங்கள். ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர் மேல் தான் தண்ணியை ஊத்துவேன்னு சொல்றதை இங்க பார்க்கிறோம். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்போ யாருக்கெல்லாம் தாகம் இருக்கோ அவங்க தான் தண்ணி நிறைய குடிப்பாங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை கூட பாருங்க. இன்னைக்கு ஆவியின் வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். கடவுளுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், கடவுளோட இணைஞ்சிருக்கணும், உறவு கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எந்த அளவுக்கு தாகத்தோடு வாழ்றோம்? தாகமே இல்லைங்களே. நம்ம கொடுக்குற டைம் எல்லாம் பாருங்க, உலக பிரகாரமாக உலகத்துக்கு மட்டும்தான் டைம் தரோம். வேலைக்கு போறோம், 4 பேரோட பேசுறோம், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா கடவுளுக்கு என்னைக்கு நீங்க நேரத்தை அதிகமா கொடுக்குறீங்களோ உங்க தாகம் அந்த இடத்துல தெரியுங்க. நீங்க தாகமா இருக்கீங்களா இல்லையான்னு ஒருத்தரை பார்த்தா தெரிஞ்சிடும். அவங்க டயர்டா இப்போ இருப்பாங்க. எப்படி டயர்டா இருப்பாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். டயர்டா இருக்கீங்களா, தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்களான்னு கேட்போம். அப்படி உங்களுடைய தாகம் உங்க முகத்தை பார்த்தாவே தெரியும். தேவனிடத்துல வாஞ்சியா நம்ம இருக்கும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல ஏசாயா 44:3 நம்ம பார்க்கிறோம். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொல்றாரு. அப்போ யாருக்கு தாகம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா, யோவேல் 2:28 நம்ம பார்க்கிறோம். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அந்த இடத்துல வருது. அப்போ ஆவியை ஊற்றப்படுகிறத வருது. நம்ம உலக பிரகாரமா பார்த்தா தண்ணி ஊத்துறது தான் நினைப்போம். ஆவியை கூட ஊற்ற முடியுங்க. அப்போ தேவன் பாருங்க, வானத்துல இருந்து தேவன் நமக்கு ஆவியை பொழிந்தருளுகிறார். அப்போ தேவன் அந்த ஆவியை, தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைய நீங்களும் நானும் வாழ மாட்டோம். இந்த உலகம், ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த உலகத்துல நீங்க சாதாரண ஒரு மனுஷனா வாழ முடியாது, 4 பேருக்கு சேவை செய்யணும்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க என்னன்னா சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ அதுக்குதான் அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதை தவிர சுயநலத்தோடு இது ஒரு வியாபாரமாக நம்ம வாழ்றதுக்காக கொடுக்கப்படல. இன்னைக்கு நமக்கு ஆவியை பெற்றுக்கொள்ளணும்ன்ற தாகம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா, யோவேல் 2 பார்த்த அந்த வார்த்தை பாருங்க. அப்போஸ்தல நடபடிக்கைகள் 2 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 120 பேர் அங்க நிரப்பப்படுறாங்க. தேவன் பரமேறும் பொழுது சொல்றாரு, நீ எருசலேம்ல காத்திருங்க, உங்களுக்கு ஆவியை ஊற்றப்படுவேன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல பாருங்க, காத்திருப்பு இருக்கு. நீங்களும் நானும் ஒரு காரியத்துக்காக எத்தனை காலம் காத்திருக்கிறோம்? தேவனுடைய ஆவி இது வரைக்கும் உங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா காத்திருங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க. மரியாளை போல காத்திருங்க. அன்னாளை போல தேவ சமூகத்துல காத்திருங்க. உங்க வாழ்க்கையை எத்தனையோ இடங்கள்ல டாக்டர் கிட்டயும் இல்ல மத்த மனுஷங்க கிட்டயும் நீங்க காத்திருக்கீங்க. ஆனா அப்படி இல்லை. தேவ சமூகத்துல யார் அமர்ந்திருந்து ஜெபிச்சாங்களோ, யாரு தேவனுக்காக காத்திருந்தாங்களோ அவங்க நிச்சயமாக ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. ஆவியை பெற்றுக்கொள்றது மட்டும் இல்லைங்க, பாருங்க, மத்தவங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மரியாள் இன்னைக்கு எல்லாரும் போற்றாங்க, புகழ்றாங்க அப்படின்னா எப்படி நடக்குது? தேவனுடைய கிருபை பெற்றவளைன்னு அழைக்கிறாங்க. தேவனுடைய அன்பு அந்த இடத்துல இருக்கு. ஆவியை நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க. நிறைய இடங்கள்ல தேவனுடைய ஆவியை பெற்றவங்க வித்தியாசமான வாழ்க்கை, ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கை, தரித்திரம் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, அதுவும் பாருங்க பூரண வயசுள்ள வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காங்க. மோசே பாருங்க, 120 வயசுல கண் இருளவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லைன்னு பார்க்கிறோம். அப்போ முதல் மனிதனாகிய ஆதாம் பாருங்க, அவர் ஆவியை இழந்துட்டாரு இல்லையா? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு முதல் மனிதனாகி ஆதாம் கீழ்ப்படியாமையினால இழந்துட்டாரு. ஆனா 930 வருஷம் வாழ்ந்திருக்காரு. எப்படி வாழ்ந்தாரு நீங்க சொல்லுங்க? தேவன் மன்னிக்கப்பட்டாரு. தேவனால மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷனா மாறிட்டாரு. என்னைக்கு ஒரு ஆடை அடிச்சு அவருக்கு தோல் உடைய கொடுத்தாரோ அன்னைக்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. அப்போ ஆதாமுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டாச்சுங்க. நம்ம நினைக்கிறோம் நம்மலாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்மலாம் தேவன் கிட்ட நம்ம வார வாரம் சர்ச்சுக்கு போறோம், அதனால நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது, வெளியே இருக்கவங்க எல்லாம் பாவம் மன்னிக்கப்படலன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கார். இந்த உலகத்துல வாழ்ற அத்தனை மனுஷனையும் தேவன் நேசிக்கிறாருங்க. என் புள்ள, நான் பெத்து 10 பிள்ளைய விட்டாலும் அந்த பிள்ளை என் பிள்ளை தான். அந்த பிள்ளை என்னை தேடி வரும் பொழுதுதான் அம்மா யாருன்னு தெரியும். அப்படிதான் இந்த உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல தேவனை அறியாம இருக்கலாம். ஆனா தேவன் இவர்தான்றத நான் அறியலனாலும் அவரு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, என் பிள்ளை இவங்கன்னு சொல்லி அவர் நம்ம மேல அன்பா இருக்காருங்க. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு புத்தர், காந்தி, இயேசு இப்படி எல்லாம் வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் அன்பானவங்க, அன்புனாலதான் சாதிச்சவங்க. அதனாலதான் இந்த வாழ்க்கையில பாருங்க, வாழ்ற வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தாகம் உள்ளவங்களா இருக்கணும். முதலாவது இந்த உலகத்துல நம்ம நகை சேர்த்துக்கிறதுல தாகம் இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு நல்ல ஒரு பங்களா வீட்டுல வாழணும், நல்லா படிக்கணும், இப்படிப்பட்ட தாகத்தோடு வாழ்ற நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்றதுல மட்டும் ஏங்க நீங்க தாமதமா இருக்கீங்க?
கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம நிச்சயமாக தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நாம இன்னைக்கு உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அது தவறில்ல. ஆனா கடவுள்கிட்ட நம்ம உறவோடு இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்களும் நானும் தாகத்தோடு இருப்போம். மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. தேவனுடைய உறவு நமக்கு அவசியமா இருக்கு. அவரோட உறவு இருந்தாதான் இந்த உலகத்துல பாருங்க, வருகிற பிரச்சனையில இருந்து ஜெயிச்சு வாழ முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையே கடவுள் நம்ம கூட இருந்தாதாங்க வரும். அந்த வாழ்க்கை நமக்கு வேணும்னா உங்களுக்கும் எனக்கும் தாகம் அதிகரிக்கணும். தேவனை தேடுகிற தாகம் இருக்கணும். வாங்க இன்னைக்கு நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல தாகம் உள்ளவர்களாக இருங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய தாகம் எல்லாம் உலக பிரகாரமாக நாங்க வாழ்றோம், சாப்பிடுறோம், நிம்மதியா இருந்தா போதும், இப்படி போயிட்டு இருக்குப்பா. ஆனா ஆண்டவரே, பெரிய சாதனை படைத்த மனிதர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு விடாமுடை முயற்சி இருந்தது. விடாப்பிடியாக ஒரு நோக்கத்தை வைத்தார்கள். அவர் வாழ்க்கையில ஜெயிச்சாங்கப்பா. அதை போல நாங்கள் ஆண்டவரை தகப்பனே, தாவீதோடைய வாழ்க்கையிலையும் பார்த்தேன் ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நாங்கள் மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஒவ்வொருத்தருடைய வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவன் அவங்களோடு கூட இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்தாங்க. நாங்க மட்டும் வாழ்றதில்ல, மத்தவங்களையும் வாழ வைக்கிற வேலையில இறங்குனாங்க ஏசப்பா. அதை போல நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் எங்கள் வாழ்க்கையும் உயர நீங்கள் உதவி செய்யும்படியாக ஒவ்வொருத்தரும் மேலும் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டது போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் ஏசப்பா, ஒவ்வொரு வாலிபர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், மூப்பர்கள் சொப்பனம் காணட்டும். யோவேல் 2 சொன்னது நீர் அப்போஸ்தலர் நடபடிக்கை 2ஆம் அதிகாரத்துல நிறைவேற்றினீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பொழிந்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.